வெல்கம் டு மை சேனல். ப்ரீவியஸாக நம்ம அமால்கமேஷனுடைய அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் இது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அமால்கமேஷன் ஓவரால் எல்லாருக்கும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும். அமால்கமேஷன்றது டூ ஃபர்ம்ஸ் ஜாயின் பண்ணி ஒரு நியூ ஃபர்மை ஸ்டார்ட் பண்ணுறதா நம்ம அமால்கமேஷன் சொல்லி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ இப்போ அந்த அமால்கமேஷனில் அந்த அமால்கமேஷன் அட் த டைம் ஆஃப் அமால்கமேஷன் அக்கௌண்டிங் ப்ரொசீஜர்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்றத தான் இங்கே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம்ஸாக நம்ம பார்க்க போகிறோம். லெட்ஸ் கம் டு த ப்ராப்ளம். இப்போ இங்கே ஒரு சம்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட், டூ ஃபர்ம்ஸ் A and B and X and Y agreed to amalgamate their business on 31st December 2018. இப்போ இங்கே ஒரு ரெண்டு ஃபர்ம் இருக்காங்க. ரெண்டு ஃபர்மில் ஃபர்ஸ்ட் ஃபர்ம் யாருன்னு அப்படின்னு பார்த்தோம்னா A and B, இவங்க ஒரு ஃபர்ம், அண்ட் தென் X and Y. இந்த ரெண்டு ஃபர்மும் அக்ரிமெண்ட் கிரியேட் பண்ணுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அமால்கமேட்டட், அதாவது ரெண்டு பிஸ்னஸ் A and B அண்ட் X and Yன்ற ரெண்டு பிஸ்னஸ் அவங்களுடைய பிஸ்னஸ் அமால்கமேஷன் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணியிருக்காங்க. எப்போ அப்படின்னா 31st December 2018. அட் த எண்ட் ஆஃப் த இயர் இந்த அமால்கமேஷன் ப்ராசஸ் பண்ணுறப்ப அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டை கீழே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. போத் த ஃபர்ம் AB அண்ட் XY ரெண்டு ஃபர்முனுடைய பேலன்ஸ் ஷீட்டை நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு ஃபர்ம்ஸ்னுடைய பேலன்ஸ் ஷீட்டும் ஒரே ஃபார்மேஷன்ஸ்குள்ளே நமக்கு கொடுத்துருக்காங்க. பாருங்க, அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் நமக்கு இருக்கு. இப்போ லைபிலிட்டி சைட்ஸ் பாருங்க, லைபிலிட்டி சைடு AB அண்ட் XY இந்த ரெண்டு ஃபர்முக்கான இது. இந்த காலம்ல இருக்கிற லிஸ்ட் அவுட்ல இருக்கிற எல்லாமே லைபிலிட்டிஸ் வந்து AB ஃபர்முடையது. XYன்றது அந்த XY ஃபர்முடைய லைபிலிட்டிஸ். சிமிலரா அதே மாதிரி அசெட் சைடும் AB அண்ட் XYன்னு சொல்லி ரெண்டு ஃபர்முக்கும் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ஸை கீழே நமக்கு லிஸ்ட் அவுட்ஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களுடைய பேலன்ஸ் ABனுடைய ஃபர்ம்னுடைய பேலன்சஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 4,16,000 அட் த இயர் எண்ட். அதே மாதிரியே XY ஃபர்ம்னுடைய பேலன்ஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 2,08,000 அட் த இயர் எண்ட். இப்போ இந்த ரெண்டு பேலன்ஸோட இந்த ரெண்டு ஃபர்மும் என்ன செய்ய போறாங்க அப்படின்னா அமால்கமேட் கிரியேட் பண்ணிக்கிற போறாங்க. அதாவது ரெண்டு ஃபர்மும் ஒன்னா ஜாயின் பண்ண போறாங்க. ப்ரீவியஸா தெரியும், நம்ம ரெண்டு ஃபர்மும் ஜாயின் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ம்ஸ் என்ன செய்யணும், அந்த ஓல்டு ஃபர்மை க்ளோஸ் பண்ணணும். க்ளோசிங் இன் த சென்ஸ் அவங்களுடைய அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை என்டையரா நியூ ஃபர்முக்கு என்ன செய்யணும், டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். டிரான்ஸ்ஃபர் பண்ணினாங்கன்னா தான் அந்த ஃபர்ம் என்ன ஆகும், நமக்கு க்ளோஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். பட் அந்த ப்ராசஸ் நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுடைய அசெட்லையும் லைபிலிட்டிலையும் என்ன இருக்க சான்சஸ் இருக்குது சார் அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் இன் த சென்ஸ் எய்தர் அசெட்னுடைய வேல்யூ ஆர் லைபிலிட்டினுடைய வேல்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கலாம், டிக்ரீஸ் ஆயிருக்கலாம், அல்லது சர்டன் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை டேக்கன் ஓவர் பண்ணாமல் இருந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி சம் லிஸ்ட் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த ரெண்டு ஃபர்முக்கான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் என்ன இருக்குன்றதை நம்ம லிஸ்ட் அவுட்ல நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 1, டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ் வேர் நாட் டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபர்ம். டெப்டார்ஸையும் கிரெடிட்டார்ஸையும் இந்த நியூ ஃபர்ம் என்ன செஞ்சுக்கிறல அப்படின்னா டேக்கன் ஓவர் பண்ணல. டேக்கன் ஓவர்னா எடுத்துட்டு போகல. இங்க பாத்தீங்கன்னா டேக்கன் ஓவர், டெப்டார்ஸ் கிரெடிட்டார்ஸ் டேக்கன் ஓவர் பண்ணலன்னு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்களே தவிர எந்த ஃபர்ம்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. ஃப்ரம் த AB ஆர் XYன்னு சொல்லி அவங்க மென்ஷன் பண்ணல. அப்ப இது எந்த டெப்டார்ஸ் எந்த கிரெடிட்டார்ஸ் எடுத்துட்டு போல அப்படின்னா ரெண்டு ஃபர்ம்ல இருக்கக்கூடிய டெப்டார்ஸையும் ரெண்டு ஃபர்ம்ல இருக்கக்கூடிய கிரெடிட்டார்ஸையும் நியூ ஃபர்முக்கு என்ன செய்யல, எடுத்துட்டு போல. அப்ப அந்த ரெண்டையும் நம்ம என்ன செய்யணும்ன்றத ஃபர்தரா நம்ம பார்ப்போம். ஸோ டெப்டார்ஸ்க்கு பக்கத்துல ஒரு மார்க் நோட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சிமிலரா இதுல கிரெடிட்டார்ஸ் பக்கத்துலயும் ஒரு மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அங்க அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்பர் 2, பில்டிங் வேர் ரீடைன்ட் பை AB ஃபர்ம். பில்டிங்ன்ற ஒரு அசட்டை ரீடைன் பண்ணிக்கிறாங்க. ரீடைன்னா ஏன்னா அவங்களே வச்சுக்கிறாங்க. ரீடைன் நியூ ஃபர்முக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணல. யாரு, ABன்ற ஃபர்ம். நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டை கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. பில்டிங்ஸ் ABன்ற ஃபர்ம்ல எவ்வளவு இருக்கு, 78,000. XYன்ற ஃபர்ம்ல பில்டிங்கே கிடையாது. ஸோ இருக்கக்கூடியது யார்கிட்ட மட்டும்தான் இருக்கு, ABன்ற ஃபர்ம்கிட்ட மட்டும்தான் பில்டிங்ஸ் இருக்கு. ஸோ இந்த பில்டிங் என்ன செய்யல, நியூ ஃபர்முக்கு டேக்கன் ஓவர் பண்ணிக்கிறல. ABயே இந்த பில்டிங்கை ரீடைன் பண்ணிக்கிறாங்க. ஓகே. நெக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் நம்பர் 3, the capital of the new firm rupees 2,60,000. நியூ ஃபர்ம் கேபிட்டல் எவ்வளவு இருக்கணும்னு சொல்றாங்க, 2,60,000 இருக்கணும்னு சொல்றாங்க. is to be brought in by partners. இது யார் கொண்டு வரணும், பார்ட்னர்ஸ் கொண்டு வந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. it is to be brought in by partners in the ratio of 3:3:2:2. அதாவது 3:2:2:2ன்றது நியூ ஃபர்முடைய நியூ ரேஷியோ. அதாவது பார்ட்னர் A, பார்ட்னர் B,
பார்ட்னர் எக்ஸ் பார்ட்னர் ஒய். நியூ ஃபார்மில் வரவும் எல்லா பார்ட்னர் என்ன ஆயிடுவாங்க, கிளப் ஆயிடுவாங்க. அப்போ அவங்களுடைய நியூ ரேஷியோ. அப்போ இந்த ப்ராசஸ் நமக்கு எங்கே தான் தேவை, நியூ ஃபார்மில் தான் நம்ம இதை ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரெண்டு ப்ராசஸ் எதுக்கு எடுத்துக்கிற போகிறோம், ஓல்டு ஃபேமை க்ளோஸ் பண்ணுறதுக்காக. இந்த ப்ராசஸ் எதுக்காக, ஓல்டு ஃபேமை க்ளோஸ் பண்ணுறதுக்கு எடுத்துக்கிற போகிறோம். ஓகேங்களா. ஸோ இது இந்த தேர்ட் என்ட்ரி எங்கே போயிடும், நியூ ஃபேமுக்கு என்ட்ரிக்கு தேவை. இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டும் செகண்ட் பாயிண்ட்டும் நம்மளுடைய ஓல்டு ஃபேம்னுடைய என்ட்ரியில் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஓரளவுக்கு சம் இப்போ கான்செப்ட் கிளியரன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சொல்யூஷன் நம்ம மேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். சம்ஸ் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்களா, ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிக்கோங்க. ஓகே, லெட் பி சி த சொல்யூஷன். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு நான் நேற்றே ப்ரீவியஸ்லி நான் சொன்னேன், ஃபேமை க்ளோஸ் பண்ணுறப்ப ஒரு ஃபேமாக தான் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இங்கே நம்ம கையில் எத்தனை ஃபேம் இருக்குது, 2 ஃபேம் இருக்குது. ஏபின்ற ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேம், எக்ஸ்ஒய்ன்ற பார்ட்னர்ஷிப் ஃபேம். இந்த 2 ஃபேமும் க்ளோஸ்ட் ஆகி தான் நியூ ஃபேம் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நியூ ஃபேமுக்கு இங்கே நமக்கு நேம் கொடுக்கல, அதனால் நம்ம அதை டினோட் பண்ணுறது நியூ ஃபேம் தான் நம்ம டினோட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, நேம் எதுவுமே நமக்கு மென்ஷன் பண்ணலை. ஓகே, இப்போ ஏபின்ற ஃபேம் ஓல்டு ஃபேமை க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ஒய்ன்ற ஃபேமை நம்ம க்ளோஸ் பண்ணுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஏபின்ற ஃபேமை நம்ம க்ளோஸ் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய அசட்ஸையும் லைபிலிட்டிஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்கே இருக்கிற அசட்டையும் லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய அசட்ஸ் என்னென்ன இருக்குன்றதை பாருங்கள். பேங்க், டெப்டாஸ், ஸ்டாக், ஃபர்னிச்சர், பில்டிங்ஸ், இந்த அசட்ஸ் தான் அங்கே இருக்குது. ஓகே, இந்த அசட்டை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். இந்த அசட்டில் பர்டிகுலராக 2 அசட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. என்னென்ன அசட், டெப்டார்ஸும் பில்டிங்ஸும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. அப்போ பேலன்ஸ் இருக்கக்கூடிய பேங்க்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர், இந்த 3 அசட் என்னவாகுது, நியூ ஃபேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. அப்போ முதல்ல அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி அனுப்பிடலாமா. அப்போ எத்தனை நியூ அசட்டை இது நியூ ஃபேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரி என்னது, நியூ ஃபேம்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு வேரியஸ் அசட்ஸ் அக்கௌண்ட். அப்போ ஜேர்னல் என்ட்ரிஸ் இன் த புக்ஸ் ஆஃப் ஏபி ஓல்டு ஃபேம். ஓகேங்களா, அவங்களோட இதில் பாருங்கள், நியூ ஃபேம் அக்கௌண்ட் டெப்டார் டு என்னென்ன அக்கௌண்ட், என்னென்ன ஸ்டாக் அசட்டை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம், டு பேங்க், டு ஸ்டாக், டு ஃபர்னிச்சர். ஓகேங்களா, பேங்க் வேல்யூ 1,56,000, ஸ்டாக் வேல்யூ 42,000, ஃபர்னிச்சர் வேல்யூ 10,000. இங்கே நம்ம எடுத்துக்கிட்டது புக் வேல்யூவை தான் எடுத்திருக்கோம். ஏன்னா இந்த 3 வேல்யூ, இந்த 3 அசட்டுக்கான வேல்யூ என்ன ஆகலை, நமக்கு ரிவிஷன் ஆகலை, ரிவைஸ்ட் ஆகலை. அப்படின்னா எந்த வேல்யூவில் தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், புக் வேல்யூ. ரிவைஸ்டு வேல்யூ எங்கே சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ரிவைஸ்டு வேல்யூ பற்றி எதுவுமே சொல்லலை. அப்போ எல்லாமே என்ன வேல்யூவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, புக் வேல்யூவில் தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 1,50,000, 42, 10, டோட்டலாக 2,08,000 நியூ ஃபேமுக்கு அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம் ஃப்ரம் ஏபியில் இருந்து. ஓகேங்களா, எந்த இஷ்யூமே இல்லாத அசட்டை ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஏபின்ற ஃபேமில் பேங்க்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் 3 அசட்டும் இல்லை. இப்போ பேலன்ஸ் எது நிற்கிது, டெப்டார்ஸும் பில்டிங்கும். இந்த டெப்டார்ஸும் பில்டிங்கும் என்ன செய்யணும், இந்த அசட்டை கிளியர் பண்ணணும். கிளியர் பண்ணணும் இந்த சென்ஸ் நம்ம என்ன பண்ணுறது, இந்த இடத்துல அசட்டை பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலுக்கு ஷேர் பண்ணி கொடுத்துடணும். ஒன்று நியூ ஃபேமுக்கு அனுப்பணும், அப்படி நியூ ஃபேமுக்கு அனுப்பலை அப்படின்னா அந்த அசட்டை பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலுக்கு ஷேர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். ஸோ அசட்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணனா ஜேர்னல் என்ட்ரி என்னது, பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு அசட்ஸ் அக்கௌண்ட். ஓகேவா, இங்கே பார்ட்னர்ஸ் யார் யார், ஏ அண்ட் பி. ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இந்த 2 பேரோடைய அக்கௌண்ட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். எதை, டெப்டார்ஸையும் பில்டிங்ஸையும். டெப்டார்ஸ்னுடைய வேல்யூஸ் எவ்வளவு, 1,30,000. பில்டிங்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு, 78,000. ஓகேங்களா, 130, 78. ஸோ அந்த 2 வேல்யூவை தான் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். கேபிட்டலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப எந்த ரேஷியோவில் பிரிக்கணும், அசட்டையும் லைபிலிட்டியும் ஷேர் பண்ணுறதா இருந்தால் பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் ரேஷியோவில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ இதை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோன்ற ஒரு ஒர்க்கிங் நம்ம பார்ப்போம். பாருங்கள், assets not taken over by the new firm from AB firm, old firm. ஓகேங்களா, நியூ ஃபர்ம் டேக்கன் ஓவர் பண்ணலை ஓல்டு ஃபர்ம்கிட்ட இருந்து. டெப்டார்ஸையும் பில்டிங்ஸையும், டெப்டார்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு, 1,30,000. இவங்களுடைய பில்டிங்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு, 78,000. டோட்டலாக 2,88,000 அசட் வந்து என்னவாகலை, ட்ரான்ஸ்ஃபர் ஆகலை. இதை யார் ஷேர் பண்ணிக்கிற போகிறா, ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் ஏ அண்ட் பி இன் த கேபிட்டல் ரேஷியோ. அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ பாரு, அவங்களுடைய கேபிட்டல் எவ்வளவு இருக்கு, 1,82,000. அவங்களுடைய கேபிட்டல் 1,82,000, 1,30,000.
அந்த ரேஷியோவில் ஷேர் பண்ண போகிறோம். அப்போ 1,82,000 1,30,000 சிம்பிளிஃபை பண்ண எவ்வளோ வரும்? 180 to 130. இது இன்னும் சிம்பிளிஃபை பண்ணலாமா? பண்ண முடியும். 2 டேபிளால் டிவிசிபிள் பண்ணினீங்கன்னா 91:65 வரும். ஸோ ரேஷியோவை எந்த அளவுக்கு கம்மி பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால நான் கம்மி பண்ணி வச்சுருக்கேன் 91:65. இதுதான் என்ன ரேஷியோ? கேபிட்டல் ரேஷியோ. இந்த கேபிட்டல் ரேஷியோவில் தான் இந்த 2,08,000 நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஷேர் பண்ண போகிறோம். அப்போ 2,08,000 into 91 divided by 156. 156ன்றது டோட்டல் வேல்யூ 91 + 65. அதில் ஷேர் பண்ணுறப்போ 1,21,333 அந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். 1,21,333 எப்படி ஒர்க்கிங் வந்திருக்குன்னு புரியுதாப்போ? அதேமாதிரி 2,80,000 into 65 divided by 156. அதை சிம்பிளிஃபை பண்ணோம்னா 86,667. இதுதான் பிக்கான கேபிட்டல் வேல்யூ. ஸோ 86,667. ஸோ டிரான்ஸ்ஃபர் ஆகாத அசட்டை நம்ம கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணி பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் கொடுத்துரும். இப்போ ஏபி ஃபர்மில் இருக்கக்கூடிய எல்லா அசட்டுமே காலி. பேங்க்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் நியூ ஃபர்முக்கு அனுப்பி விட்டாச்சு. டெப்டாஸ், பில்டிங்ஸை ஷேர் பண்ணி பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அவங்களுடைய லைபிலிட்டி வாங்க. லைபிலிட்டியில் ஃபர்ஸ்ட் இருக்குது என்னது? கிரெடிட்டார்ஸ். கிரெடிட்டார்ஸ் என்ன ஆகலைன்னு சொல்கிறாங்க? டிரான்ஸ்ஃபர் ஆகலை. 1,04,000 டிரான்ஸ்ஃபர் ஆகலை. டிரான்ஸ்ஃபர் ஆகாத லைபிலிட்டியை நம்ம என்ன பண்ணணும்? ஷேர் பண்ணி பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலுக்கு பிரித்து கொடுத்துறோம். அப்போ லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். லைபிலிட்டின்றது என்னது? கிரெடிட்டார்ஸ். அப்போ கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இந்த லைபிலிட்டி எந்த ரேஷியோவில் தான் பிரிக்கணும்? கேபிட்டல் ரேஷியோவில் தான். அன்ட்ரான்ஸ்ஃபர்டு அசட், அன்ட்ரான்ஸ்ஃபர்டு லைபிலிட்டி ஷுட் பி ஷேர்டு பை த பார்ட்னர்ஸ் இன் their கேபிட்டல் ரேஷியோ. ஸோ அதனால் அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் நம்ம இதை ஷேர் பண்ண போகிறோம். 1,04,000. 1,04,000 எப்படி ஷேர் பண்ணியிருக்கோன்ற ஒர்க்கிங் தான் இங்கே நான் உங்களுக்கு லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். Liabilities not taken over by the new firm from AB firm, old firm. ஓகேங்களா? கிரெடிட்டர்ஸ்னுடைய வேல்யூ எவ்வளவு? 1,04,000 நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கக்கூடிய வேல்யூ. அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ அது ப்ரீவியஸாக நம்ம சிம்பிளிஃபை பண்ணி வச்சதான் 91:65. அதாவது 1,82,000 to 130,000. அதை சிம்பிளிஃபை பண்ணி தான் 91:65. இதை தான் இப்போ ஷேர் பண்ண போகிறோம். ஸோ அவங்களுடைய கிரெடிட்டர்ஸ்னுடைய வேல்யூவை ஷேர் பண்ணுறப்ப ஏக்கு எவ்வளோ போகுது? 60,667. 60,667. அதே மாதிரியே பிக்கு ஷேர் பண்ணுறது எவ்வளவு? 1,04,000 into 65 divided by 156. அப்போ 43,333. ஸோ அவங்களுடைய கேபிட்டலுக்கு நம்ம என்ன செஞ்சிட்டோம்? ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ அன்ட்ரான்ஸ்ஃபர்டு லைபிலிட்டியும் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் கேபிட்டல். இந்த கேபிட்டலை ஃபுல்லாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோமா சார்? கிடையாது. ஏன்னா இந்த கேபிட்டலில் இப்போ என்ன இருக்குது? லைபிலிட்டி சைடு இருக்கிற கேபிட்டலும் நியூ பார்ட்னர்ஸ் கையில் எடுத்துகிட்டு தான் நியூ ஃபார்முக்கு போவாங்கன்னு சொன்னோம். ஆனால் இந்த 1,82,000 1,30,000 கேபிட்டலை தான் எடுத்துகிட்டு போவாங்களான்னா கிடையாது. இங்கே என்ன சார் இருக்கும் அப்படின்னா இந்த கேபிட்டலில் சேஞ்சஸ் வந்திருக்கும். எப்படி சேஞ்சஸ் வந்திருக்கும்? ஏன்னா இங்கே டெப்டார்ஸ், பில்டிங்ஸ் எடுத்துகிட்டு போகலை. எடுத்துகிட்டு போகாததை நம்ம என்ன பண்ணணும்? பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் பண்ணோம். அப்போ இதனுடைய அஃபெக்ட் எங்கே போய் விழுந்திருக்கும்? இந்த கேபிட்டலில் விழுந்திருக்கும். அதே மாதிரியே கிரெடிட்டார்ஸ் 1,04,000 என்ன செய்யலை? எடுத்துகிட்டு போகல. இதையும் எதில் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம்? பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல். அப்போ இதனுடைய அஃபெக்டும் எங்கே வந்திருக்கும்? இந்த கேபிட்டலில் வந்திருக்கும். அப்போ இந்த அமௌண்ட்டை நம்ம டைரெக்டாக நியூ ஃபார்முக்கு அனுப்ப முடியாது. அப்போ இப்போ கேபிட்டல் எவ்வளவு இருக்குன்றதை நம்ம செக் பண்ணிட்டு தான் அந்த கேபிட்டலை தான் நியூ ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அது எப்படி செக் பண்ணுறது? சிம்பிள். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணனா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் அக்கௌண்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். லெட்ஸ் சி. இந்த புக்கில் இருக்குது கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் ஏ அண்ட் பி பை கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். கேபிட்டல் அக்கௌண்ட் எப்பயுமே நமக்கு டபுள் சைடு இருக்கும். டெபிட் சைடு அண்ட் தென் கிரெடிட் சைடு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் எழுதுறோம் பை பேலன்ஸ் ப்ராட் டவுன். இது எங்கே சார் இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய பேலன்ஸ் ஷீட்டில் கொடுத்துருப்பாங்க. 1,82,130 அந்த வேல்யூவை தான் இங்கே நம்ம எழுதியிருக்கோம் நம்மளுடைய பேலன்ஸில். 1,82,000 ஃபார் ஏ கேபிட்டல், 1,30,000 ஃபார் பிஸ் கேபிட்டல். இப்போ நம்மளுடைய ஜேர்னலில் நம்ம ரெண்டு விஷயம் நம்ம கேபிட்டல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஒன்று வந்து என்னது? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட் டு பில்டிங்ஸ் அக்கௌண்ட்டு நம்ம எழுதினோம். ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ், ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்டார்ஸ் டு பில்டிங்ஸ். அப்போ இந்த அமௌண்ட் ரெண்டு எங்கே நமக்கு போகும் அப்படின்னா கேபிட்டலுக்கு போகும். அப்போ கேபிட்டலில் பாருங்கள் டெபிட் சைட் டு டெப்டார்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் 1,21,333. டெப்டார்ஸ் பில்டிங்ஸையும் ஷேர் பண்ணி கொடுத்ததில் ஏனுடைய கேபிட்டலுக்கு வந்தது.
அதே மாதிரியே பீனுடைய கேபிட்டலுக்கு 86,667. இது ரெண்டுத்துக்குமான ஜேர்னல் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களா? இந்த ஜேர்னல் அமௌண்ட்டை தான் நம்ம இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். ஏன்னா ஜேர்னலில் எங்கே இருக்குது? டெபிட். அப்போ ஜேர்னலில் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. டெப்டார்ஸும் பில்டிங்கு ஜேர்னல் எங்கே இருக்குது? கிரெடிட்டில் இருக்குது. அப்போ நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறப்ப டெபிட் சைடு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் அடுத்த ஜேர்னலில் பாரு. கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். இப்போ இந்த கிரெடிட்டார்ஸ் எங்கே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ கிரெடிட்டார்ஸ் டெபிட்டில் இருந்தால் அக்கௌண்ட்டுக்குள்ளே போகிறப்ப கிரெடிட் சைடு பை கிரெடிட்டார்ஸ் 60,667, 43,373. வேறு ஏதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நமக்கு இங்கே இருக்கா? கிடையாது. இந்த 3 தான் நமக்கு இருந்தது. இது கேபிட்டலுக்கு ரிலேட்டட் கிடையாது, நியூ ஃபார்முக்கு அனுப்புனது. இது கேபிட்டல் அசட், அன்ட்ரான்ஸ்ஃபர்டு அசட்டை கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணது, அன்ட்ரான்ஸ்ஃபர்டு லைபிலிட்டியை கேபிட்டலில் அட்ஜஸ்ட் பண்ணது. ஸோ இந்த 2 என்ட்ரியும் தான் நம்மளுடைய பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலுக்குள்ளே வந்திருக்கு. ஸோ இப்போ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணினீங்கன்னா க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் நமக்கு கிடைக்கும். க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல். இந்த கேபிட்டலை தான் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம்? நியூ ஃபார்முக்கு. இப்போ உனக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். 1,82,000 இருந்துச்சு. பட் நியூ ஃபார்முக்கு போகிறப்ப 1,21,334. ஃபர்ஸ்ட் இருந்தது எவ்வளவு? 1,30,000 இருந்துச்சு. இப்போ 86,666. எப்படி டிஃபரன்ஷியேட் வந்ததுன்னு புரியுதா? டெப்டார்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினதுலையும் கிரெடிட்டார்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணினதுலையும் பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டல் என்னவாயிருச்சு? ரிவைஸ்ட் ஆயிருச்சு. ஸோ இந்த இதை தான் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? நியூ ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப ஜேர்னல் என்ட்ரி என்னது? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு நியூ ஃபார்ம். ஏஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் அங்கே பார்த்தா அந்த அமௌண்ட் இருக்கா? 1,21,334, 1,21,334. ஓகேவா? பிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் 86,666. டோட்டலாக நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது எவ்வளவு? 2,08,000 கேபிட்டலை நியூ ஃபார்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். இது ஏ பிஸ்னஸில் இருந்து. இதே மாதிரியே பி பிஸ்னஸில் இருந்து நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ஷேர் பண்ண போகிறோம். அதே மாதிரியே தான் இங்கேயும் நமக்கு என்ன சார் இருக்குது அப்படின்னா அன்ட்ரான்ஸ்ஃபர்ட்ஸ் இருக்குது. இப்போ எக்ஸ்ஒய் ஃபார்மில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறத பார்ப்போம். செகண்ட் ஃபார்மில் இருந்து இங்கேயும் நமக்கு என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்கன்னா நம்மளுடைய அசட்ஸ் எல்லாத்தையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எக்ஸப்ட் டெப்டார்ஸ், பில்டிங்ஸ் இங்கே இல்லை. அப்போ டெப்டார்ஸ் மட்டும் இங்கே அன்ட்ரான்ஸ்ஃபர்ட் ஆகுது. அப்போ மீதி இருக்கிற 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா? நியூ ஃபார்ம் அக்கௌண்ட் டெப்டார் டு பேங்க் அக்கௌண்ட் டு ஸ்டாக் அக்கௌண்ட் டு ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் ஃப்ரம் எக்ஸ்ஒய்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. 65,000, 26,000, 13,000. ஸோ இது எல்லாத்தையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அப்போ அன்ட்ரான்ஸ்ஃபர்டில் இங்கே இருக்கிறது எது? டெப்டார்ஸ் மட்டும்தான். பில்டிங்ஸ் இங்கே இல்லை. அப்போ டெப்டார்ஸ் மட்டும்தான் அன்ட்ரான்ஸ்ஃபர்ட் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ இந்த அன்ட்ரான்ஸ்ஃபர்டு டெப்டாரை என்ன செஞ்சுக்கிறோம்? எக்ஸ்ஒய்ன்ற பார்ட்னர் ஷேர் பண்ணி பிரிச்சுக்கிறோம் அவங்களுடைய கேபிட்டலில். அப்போ எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார், 2 டெப்டார்ஸ் இதை ஷேர் பண்ணிக்கிறாங்க. 1,04,000 அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணி எடுத்துக்கிறாங்க. இப்போ இதுக்கான ஒர்க்கிங்கும் இங்கே இருக்குது, பார்ப்போம். அசட்ஸ் நாட் டேக்கன் ஓவர் பை த நியூ ஃபர்ம் ஃப்ரம் எக்ஸ்ஒய் ஃபர்ம். டெப்டார்ஸ் 1,04,000 அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோ 91:65. அதாவது அவங்களுடைய கேபிட்டல் லெவலில் இருக்குது 91,000, 65,000. ஸோ 91:65. ஏன்னா போனதுலேயே 91:65 வந்துச்சுன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அதை சிம்பிளிஃபை பண்ணி வந்தது. இது வந்து அவங்களுடைய கேபிட்டலில் 91:65 தான் வருது. இதுக்கு அடுத்து நம்மளால் சிம்பிளிஃபை பண்ணுறதுக்கு சோர்ஸ் இல்லை. ஓகேங்களா? ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணி அந்த 1,04,000 ஷேர் பண்ணதில் எவ்வளோ வருது? 60,667. 1,04,000 ஷேர் பண்ணதில் 65 டிவைடட் பை 156 பார்த்தோம்னா 43,333. ஸோ இந்த 2 அமௌண்ட்டை தான் அவங்களுடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். ஓகேங்களா? அதே மாதிரியே அசட் சைடு எல்லாமே இப்போ நம்ம காலி பண்ணிட்டோம். எக்ஸ்ஒய்லேருந்து பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர் நியூ ஃபார்ம் என்ட்ரி ஆகிடுச்சு. அன்ட்ரான்ஸ்ஃபர்டு டெப்டார்ஸை கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து லைபிலிட்டி சைடு பாருங்கள், கிரெடிட்டார்ஸ் இருக்குது. கிரெடிட்டார்ஸில் 52,000. இதுவும் என்னது? அன்ட்ரான்ஸ்ஃபர்டு லைபிலிட்டி. அன்ட்ரான்ஸ்ஃபர்டு லைபிலிட்டியை பார்ட்னர்ஸ்னுடைய கேபிட்டலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறப்ப கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு எக்ஸ் கேபிட்டல், ஒய்ஸ் கேபிட்டல் 52,000 கிரெடிட்டார்ஸ் இருக்குது. அதை ஷேர் பண்ணுறப்ப 30,333, 21,667. அதுக்கான ஒர்க்கிங் தான் இங்கே நம்ம கொடுத்துருக்கோம். கிரெடிட்டார்ஸ் 52,000 அவங்களுடைய கேபிட்டல் ரேஷியோவில் ஷேர் பண்ணியிருக்காங்க 91:65. ஸோ 52,000 9 into 91 டிவைடட் பை 56 பார்த்தா 30,333. 52,000 into 65 டிவைடட் பை 156 21,667. இது அவங்களுடைய கேபிட்டலுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு
பார்ட்னர்ஸ்னுடைய அசட் எல்லாத்தையும் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். XYலேருந்து கிரெடிட்டார்ஸும் வச்சு பேலன்ஸ் இருக்கிறதுனால கேபிட்டல். இந்த கேபிட்டலை எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? நியூ ஃபர்முக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பட் 91,065 இருக்குது, இது அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. ஏன்னா இந்த ஃபர்ம்லையும் நமக்கு என்ன இருக்குது? சேஞ்சஸ் இருக்குது. ஏன்னா டெப்டார்ஸையும் கேபிட்டலோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம், கிரெடிட்டார்ஸையும் கேபிட்டலோட அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கோம். அப்போ இதில் என்ன இருக்க வாய்ப்பு இருக்குது? ரிவிஷன் இருக்க சான்சஸ் இருக்குது. ஸோ நம்ம இவங்களுடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டை இப்போ நம்ம பார்ப்போம். கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் XY firm, அவங்களுடைய ஓப்பனிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் 91,065,000. இப்போ அவங்களுடைய டெப்டார்ஸ்லேருந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம்? பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு டெப்டார்ஸ் அக்கௌண்ட். ஸோ கிரெடிட்டில் இருக்கனால இங்கே வரப்போ டெபிட் டு டெப்டார்ஸ். அதே மாதிரி கிரெடிட்டார்ஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டு நம்ம எழுதியிருந்தோம். ஸோ அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம். இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதில் க்ளோசிங் பேலன்ஸ் எவ்வளோ வருது? 60,666, 43,334. இந்த பேலன்ஸை தான் நம்ம எங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்? நியூ ஃபர்முக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அப்போ இவங்களுடைய பேலன்ஸை பாரு, ஸ்டார்டிங் 91,000 இருந்துச்சு, 65,000 இருந்துச்சு. ஆஃப்டர் த டெப்டார்ஸ் அண்ட் கிரெடிட்டார்ஸ், அதாவது அன்ட்ரான்ஸ்ஃபர்டு லைபிலிட்டி அன்ட்ரான்ஸ்ஃபர்டு அசட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆகவும் அவங்களுடைய கேபிட்டல் என்னவா ரிவைஸ்ட் ஆயிருச்சு? 60,666, 43,334. இதை தான் நியூ ஃபர்முக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். எக்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஒய்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் டு நியூ ஃபர்ம் அக்கௌண்ட். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்லாத்தையுமே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ என்ன க்ளோஸ்ட் ஆயிருச்சு? ஏபின்ற பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் XYன்ற பார்ட்னர்ஷிப் ஃபர்மும் க்ளோஸ்ட் ஆகி எல்லாமே எங்கே போயிடுச்சு? நியூ ஃபர்முக்கு போயிடுச்சு. இப்போ பார்ட்னர்ஸ் அவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய கேபிட்டல்ஸ், இப்போ 4 பார்ட்னரும் ABXY, இப்போ அவங்கவுங்க கையில் வந்து என்ன இருக்குது? கேபிட்டல். அந்த கேபிட்டலோட எங்கே என்ட்ரி ஆகுவாங்க? நியூ ஃபர்முக்கு என்ட்ரி ஆகுவாங்க. இப்போ நியூ ஃபர்முக்குள்ளே என்ட்ரி ஆகவும் என்ன இருக்கும்? இங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணின அசட்ஸ் எல்லாமே அங்கே போயிருக்கோம். ஓகேவா? அங்கே போய் நம்ம அசம்பிள் பண்ணி எல்லா அசட்ஸையும் இப்போ ஒன்றா நம்ம சேர்த்து நம்ம பேலன்ஸ் ஷீட்டை நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ போனோடனே அங்கே என்னென்ன அசட்ஸ் இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் ஏபியிலேருந்து வந்த அசட் என்னென்ன அசட்னு பார்ப்போம். ஏபியிலேருந்து வந்தது பேங்க், ஸ்டாக், ஃபர்னிச்சர். இந்த 3 அசட்டு தான் நியூ ஃபர்முக்கு வந்திருக்கு. டெப்டார்ஸும் பில்டிங்ஸும் வரலை, அங்கேயே நம்ம ஷேர் பண்ணி கொடுத்துட்டோம். ஸோ ஓகேங்களா? அப்போ அசட்னு பார்த்தோம்னா பேங்க்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர் ஃப்ரம் ஏபி ஃபர்ம், அவங்களுடைய வேல்யூஸ் எழுதிருக்கு. அதுக்கடுத்து லைபிலிட்டியில் கிரெடிட்டார்ஸும் கேபிட்டலும் இருந்துச்சு. கிரெடிட்டார்ஸ் கொண்டு வரலன்ட்டாங்க, அதையும் நம்ம ஷேர் பண்ணி கேபிட்டல் கொடுத்துரும். இப்போ எது மட்டும்தான் இருக்குது? கேபிட்டல். அப்போ 2 ஏஸ் கேபிட்டல், 2 பிஸ் கேபிட்டல், அவங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ். க்ளோசிங் பேலன்ஸ் நம்ம பேலன்ஸ் ஷீட்டில் ஏற்கனவே நம்ம கேபிட்டல் அக்கௌண்ட்டில் பார்த்தோம் தெரியுமா? 1,21,334, 86,666. அந்த கேபிட்டலோட தான் அவங்க உள்ளே வந்திருப்பாங்க. ஸோ அந்த கேபிட்டல். லைபிலிட்டி இங்கே எதுவுமே இல்லாததுனால நமக்கு லைபிலிட்டி வரல. ஸோ அப்போ இந்த ஜேர்னலில் வர்றப்ப ஏபி ஃபர்ம்னுடைய அசட்டும் லைபிலிட்டி கேபிட்டல் இந்த 3 லிஸ்ட் அவுட் பண்ணணும். அப்போ அசட் அக்கௌண்ட் டெப்டார் டு லைபிலிட்டிஸ் அக்கௌண்ட் டெப்டார் டு கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார். ஸோ ஜேர்னல் அதே மாதிரி XY ஃபார்மில் இருந்தும் அசட் அண்ட் கேபிட்டல்ஸ் வந்திருக்கு. அவங்ககிட்ட இருந்து வந்த கேபிட்டல் என்னென்னது? 3 கேபிட்டல், பேங்க்கு, ஸ்டாக்கு, ஃபர்னிச்சர். அவங்ககிட்ட பில்டிங்ஸ் கிடையாது, டெப்டார்ஸ் மட்டும்தான் இருந்துச்சு. டெப்டார்ஸ் அன்ட்ரான்ஸ்ஃபர்டுனால அங்கேயே டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணிட்டோம். கிரெடிட்டார்ஸ் இருந்துச்சு, கிரெடிட்டார்ஸும் அன்ட்ரான்ஸ்ஃபர்டுனால டிஸ்ட்ரிபியூட்டட் பண்ணியாச்சு. ஸோ பேலன்ஸ் கேபிட்டல் மட்டும்தான் இருக்கும். 2X கேபிட்டல், 2Y கேபிட்டல், அவங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டலில் அவங்க உள்ளே என்ட்ரி ஆகிருப்பாங்க. தெரியுதா? இப்போ 2 பேரோடும் உள்ளே வந்துட்டாங்களா? வந்த அந்த கேபிட்டல்ஸ் எல்லாம்